ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வத்தின் அருள் கிடைக்க இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு குலத்தின் முன்பு வாழ்ந்து ஏதேனும் ஒரு தியாகம் செஞ்சு மறைஞ்சு குலத்திற்கு பிற்காலத்தில் வருகின்றவங்களை காத்து அருள் புரிகிறவங்க தான் குலதெய்வம். என்னதான் பல்வேறு தெய்வங்களை வணங்கினாலும் நம்மளுடைய குல தெய்வத்தை வணங்கினா மட்டுமே நம்ம வீட்டில் தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் நிம்மதியையும் பெற முடியும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது. குறிப்பாக மாசி மற்றும் பங்குனி மாதங்களில் குலதெய்வத்தை வழிபடுறது மிகவும் சிறந்தது. அனைவரும் தங்களுடைய குலதெய்வத்தை தெரிந்து வச்சுக்கிறது மிகவும் அவசியமான விஷயமா இருக்குது. ஒரு சில மாதம் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. இன்னும் ஒரு சிலர் வாரம் அனைத்து தெய்வங்களும் வணங்கும் போது முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை வணங்குவாங்க. ஆனால் குலதெய்வத்தின் அருள் அத்தனையும் எளிதில் நமக்கு கிடைத்து விடாது. எப்படி இருப்பினும் குலதெய்வத்தின் அருள் நமக்கு அவசியம் தேவை. அந்த அருள் கிடைக்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு முறையை இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வத்தை வழிபடுவதன் முக்கியத்துவம் ஒவ்வொருவருடைய குலத்திற்கும் குடும்பத்திற்கும் மாறுபடும். நாம் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களோட அருளும் நம்மளால் பெற முடியும். வீட்டின் மகிழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அப்படின்னு அனைத்துமே குலதெய்வ வழிபாட்டால் மட்டும்தான் நம்மளால் பெற முடியும். பொதுவாக நம்ம வீட்டில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தாலே ஜோசியர் முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அடிக்கடி நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம். அடிக்கடி முடியலை அப்படின்னாலும் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபடணும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்க பரிகாரங்கள் நிறைய இருக்குது. அதில் முதல் பரிகாரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். குலதெய்வ வழிபாட்டில் இந்த தேங்காய் தீபம் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இதற்கு நீங்கள் 5 தேங்காயை வாங்கி உடைச்சிக்கோங்க. இதில் இருந்து 9 தேங்காய் மூடிகளை மட்டும் தனியாக எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. மீதமுள்ள ஒரு மூடியை நெய் வேதியத்திற்கு உபயோகப்படுத்திக்கலாம். 9 தேங்காய் மூடுகளை வச்சு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி விடலாம். இந்த தீபம் ஏற்றியும் போது குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும், பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த தீப வழிபாட்டை 9 பௌர்ணமி அல்லது 9 அமாவாசை தினங்களில் தொடர்ந்து மேற்கொள்ளும் பொழுது குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வாங்க நம்ம 2வது பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் அப்படின்னு சிறப்பான நாட்கள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும். அந்த நாளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் 9 எலுமிச்சை தீபம் போடணும். அதோடு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைச்சி மனதார குலதெய்வ அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யணும். மேலும் வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை பழம் சமர்ப்பித்து 2 விளக்குகளை ஏற்றி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழங்களை வீட்டுக்கு வாங்கி வரலாம். இது நம்மளுடைய வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலை பரவ செய்யும். குலதெய்வத்தோட அருளும் கிடைக்க செய்யும். ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை தினங்களில் வழிபடலாம். பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி நாட்களில் வழிபடலாம். இப்போ வாங்க நம்ம 3வது பரிகாரத்தை பார்க்கலாம். குலதெய்வத்தின் அருளாசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நம்மளுடைய தெய்வத்தை திருப்திப்படுத்தணும். அதற்கு குல தெய்வத்திற்கு பிடிச்ச முறையில் நாம் பூஜை செய்யணும். தீபமேற்றி வழிபட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மலர் அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். அது போலவே நம்முடைய குலதெய்வத்திற்கு அப்படின்னு பிடித்தமான எண்ணெய் ஒன்று உள்ளது. அந்த எண்ணெயை விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நம்மளுடைய குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளாசி நமக்கு நம்மளோட குடும்பத்துக்கும் கிடைக்கும். பெரும்பாலான குலதெய்வத்திற்கு பிடித்தமான எண்ணெய் அப்படின்னா அது இலுப்பை எண்ணெயாக தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்குது. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.